ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். மாகாணங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது அமுனுகம. நாட்டில் எதிர்வரும் வாரத்தில் கூட மாகாணங்களுக்கு இடையேயான போக்குவரத்து சேவைகள் இடம்பெறாது என போக்குவரத்து இராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய சூழ்நிலையில் பொது போக்குவரத்து சேவையை மீண்டும் தொடங்க கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மையம் பரிந்துரைக்கவில்லை என அவர் தெரிவித்தார். மாகாணங்களுக்கு இடையில் பொது போக்குவரத்து சேவைகள் மீண்டும் தொடங்குவது தொடர்பாக அடுத்த வாரம் இராணுவ தளபதியிடமிருந்து உறுதியான முடிவை எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். கொத்மலையில் பல பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கொத்தமலை கொட்டப்புலா கிராம அலுவலகர் காரியாலயத்திற்கு உட்பட்ட பகுதிகள் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் 14 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொத்தமலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த பகுதிக்குள் உட்பிரவேசிக்கவும் அங்கிருந்து வெளிச்செல்லவும் மீள் அறிவிக்கும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொட்டப்புலா பகுதியில் போலீசார் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதோடு இன்னும் சிலருக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாக கொத்தமலை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவில் வாள்வெட்டு குழு அட்டகாசம். முல்லைத்தீவு கள்ளப்பாட்டு பகுதியில் வீடு ஒன்றுக்குள் நுழைந்த குழு ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்த 2 வாகனங்களுக்கு தீ வைத்துவிட்டு அவ்விடத்திலிருந்து குறித்த குழு தப்பிச் சென்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற இந்த வாள்வெட்டு தாக்குதலுக்கு இலக்கான ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதுடன் ஒருவருக்கு சிறுகாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ வைக்கப்பட்ட வாகனங்களில் கார் ஒன்று முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மரண தண்டனை கைதிகள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம். வெலிக்கடை, மகர மற்றும் பூசா சிறைகளில் மரண தண்டனை கைதிகள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள ஒரு கட்டடத்தின் மீது 10 கைதிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் மேலும் 150 கைதிகள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகர சிறையில் 70 கைதிகள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் ஒரு கைதி பூசா சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் என்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன எக்கநாயக்க தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபடும் கைதிகள் பொது மன்னிப்பு வழங்குவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தில் இணைந்து கொள்ளப்பட மாட்டார்கள் என சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முறையான வெளியுறவு கொள்கை நாட்டில் இல்லை ஐக்கிய மக்கள் சக்தி. வல்லரசு நாடுகளுக்கு இடையே மோதல்களை உருவாக்கும் இடைநிலை நாடாக இலங்கை மாறிவிட்டது என ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் செவ்வாய் காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே தலதா அத்துக்கோரல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நாட்டில் ஒரு முறையான வெளியுறவு கொள்கை இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நாட்டின் தலைவர் பகிரங்கப்படுத்த வேண்டும் என தலதா அத்துக்கோரல கேட்டுக்கொண்டார். திருகோணமலை கடற்கரையில் இறந்த நிலையில் கரையொதுங்கிய அரிய வகை சுறாமீன். திருகோணமலை குற்றவெளி கல்லராவ கடற்கரையில் இறந்த நிலையில் அரிய வகை சுறாமீன் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. கல்லராவ மீன்பிடி கிராமத்தில் உள்ளவர்கள் கரைவலை மூலம் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் போது குறித்த வகை மீனானது பல தடவைகள் அவர்களது வலையில் சிக்கியுள்ளது. இதன் போது அவர்கள் அந்த சுறாமீனை பாதுகாப்பாக மீண்டும் கடலுக்குள் பல முறை அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த மீனானது இறந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை கரையொதுங்கியுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சம்பவம் அறிந்து அவ்விடத்திற்கு வருகின்ற வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணையை முன்னெடுத்துள்ளனர். இந்த சுறா மீனானது சுமார் 9000 கிலோ எடையும் 9 மீட்டர் நீளமும் கொண்டது எனவும் 70 தொடக்கம் 100 வருடங்கள் வாழும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது.
கப்பல் தீ விபத்து, இதுவரையில் 200 கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழப்பு. தீ விபத்துக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பலால் கடல்சார் சூழலுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளின் காரணமாக 200 கடல்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளன. இந்த விடயம் தொடர்பாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரட்னம் கொழும்பு நீதிவான் நீதிமன்றுக்கு அறிவித்துள்ளார். இதற்கமைய 176 ஆமைகள், 4 திமிங்கலங்கள் மற்றும் 20 டொல்பின்கள் இவ்வாறு உயிரிழந்துள்ளன என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பை அண்மித்த பகுதியில் கடந்த மாதம் எக்ஸ்பிரஸ் பேரல் கப்பல் தீ விபத்துக்குள்ளாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிருகக்காட்சி சாலைகளில் உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானம். நாட்டில் உள்ள அனைத்து மிருகக்காட்சி சாலைகளில் உள்ள விலங்குகளுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரிதிகம சபாரி மற்றும் பின்னவள சரணாலயத்தில் உள்ள விலங்குகளுக்கு உடனடியாக கொரோனா பரிசோதனையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் வனஜீவராசிகள் அமைச்சர் குறிப்பிட்டார். தெஹிவளை மிருக காட்சி சாலையில் உள்ள சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். தொடர்பாடலை மேம்படுத்தும் இணைப்பு செயலியொன்றை வடிவமைத்த முன்னாள் போராளியின் மகன். கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பொன்னகர் கிராமத்தில் உள்ள புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளியின் மகனான சுபாஷ் சந்திரபோஸ் சுயிர்தன் என்ற கலைப்பிரிவு மாணவன் இணைப்பு செயலியொன்றை வடிவமைத்துள்ளார். குறித்த செயலியை வடிவமைக்க ஆரம்பித்த போது அதற்கான பெயரிடலை திட்டமிடாமையால் தனது பெயரை அதற்கு சூட்டியுள்ளார். குறித்த செயலி ஊடாக பயன்பாட்டில் உள்ள ஏனைய செயலிகள் போன்று தரவுகளை பரிமாறுதல், காணொலி தொடர்பாடல் உள்ளிட்ட விடயங்களை அதில் உள்ளடக்கியுள்ளதாக அவர் தெரிவிக்கின்றார். மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள சிவபாத கலேகம் பாடசாலையில் சாதாரண தரம் வரை கல்வி கற்று தற்போது கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கலைப்பிரிவில் உயர் கல்வியை தொடர்ந்து வருகின்றார். தாம் ஆரம்ப கல்வியை பயின்ற பாடசாலையில் பல்வேறு வள குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் உயர்தரம் வரை இல்லாது சாதாரண தரம் வரை உள்ள நிலையில் வள குறைபாடுகள் குறித்த பாடசாலையில் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். தற்போது உயர்தர கல்விக்காக கிளிநொச்சி நகரில் உள்ள கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வருவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறான தொழில்நுட்ப விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு கணனி வசதியோ பொருளாதார வசதியோ தமக்கு இல்லை எனவும் அவ்வாறான உதவிகள் கிடைக்கும் இடத்து தொழில்நுட்ப விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்லலாம் எனவும் அந்த மாணவன் தெரிவிக்கின்றார். யாழில் வாழ்வெட்டுக்குழு தொடர்ச்சியாக அட்டகாசம். யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் அண்மை காலமாக வாழ்வெட்டுக்குழுக்கள் தொடர்ச்சியாக அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் வியாழக்கிழமை மாலை மருதனார்மடம் சந்தைக்கு முன்பாக உள்ள வீடு ஒன்றுக்குள் புகுந்த வன்முறை குழு ஒன்று அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியதுடன் ஒருவர் மீது தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் வீட்டிலிருந்த பெறுமதியான பொருட்கள் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றை அடித்து சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த 6 பேர் உள்ளடங்கிய குழு 4 மோட்டார் சைக்கிள்களில் வாள், இரும்பு, கம்பி மற்றும் கூரிய ஆயுதங்களுடன் வந்திறங்கி வீட்டுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மீன்பிடிக்க கடலுக்கு சென்றவரை காணவில்லை, நெடுந்தீவில் சம்பவம். யாழ்ப்பாணம் நெடுந்தீவிலில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றவரை காணவில்லை என அவர்களது உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். நெடுந்தீவு 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த சில்வர் ஸ்டார் மரிதாஸ் என்பவர் வியாழக்கிழமை காலை கடலுக்கு சென்று இன்னும் கரை திரும்பவில்லை என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் கடலுக்கு சென்றவர் தொடர்பான விவரங்களை சேகரித்த மாவட்ட செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அவரை தேடும் நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக உரிய தரப்பினருக்கு அதனை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட குற்றச்சாட்டு, திருகோணமலையில் இளைஞன் கைது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு குறித்து சமூக ஊடகங்கள் மூலம் பல்வேறு தகவல்களை பரிமாறிய குற்றச்சாட்டில் 24 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்த முச்சக்கரவண்டி ஓட்டுநர் என போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். விடுதலை புலிகள் அமைப்பு மற்றும் அதன் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை பேஸ்புக் குழுக்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியாக ஊக்குவிக்கும் வகையில் குறித்த இளைஞன் செயற்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் சிவில் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சந்தேக நபர் தற்போது போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அஜித் ரோஹன மேலும் தெரிவித்தார்.
தொடர்வது இந்திய செய்திகள். ஜம்மு விமான நிலையத்தில் குண்டுவெடிப்பு, பயங்கரவாதி ஒருவர் கைது. ஜம்மு விமான நிலையத்தில் உள்ள இந்திய விமானப்படையின் தொழில்நுட்ப பிரிவுக்கு முன்னால் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவத்தில் சிலர் காயமடைந்துள்ளதாக இந்திய ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜம்முவின் மற்றொரு பகுதியில் 5 கிலோ வெடி பொருட்களுடன் பயங்கரவாதி ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மத்திய அரசுக்கு எதிராக அனைத்து கட்சிகளையும் ஒன்று திரட்டும் அழகிரி. மத்திய அரசின் செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க முன்வர வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி அழைப்பு விடுத்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அனைத்து கட்சிகளுக்கும் இந்த அழைப்பினை விடுத்துள்ளார். குறித்த ஊடக அறிக்கையில் KS அழகிரி மேலும் கூறியுள்ளதாவது: கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் வேலை திட்டத்தில் மத்திய அரசு தோல்வியடைந்துள்ளது. மேலும் ஆக்சிஜன், மருத்துவ படுக்கைகள், உயிர்காக்கும் மருந்துகள் தட்டுப்பாடு ஆகியவற்றின் காரணமாக மாத்திரம் ஏறத்தாழ 4 லட்சம் மக்கள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை தவறான தடுப்பூசி கொள்கை காரணமாக கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு முற்றிலும் தவறிவிட்டது. அத்துடன் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி வேலை வாய்ப்பை பெருக்கவோ பொருளாதார பேரழிவை தடுக்கவோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறு மக்கள் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் செயற்படும் மத்திய அரசுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து பாடம் புகட்ட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் இராணுவ வீரர்களின் நலன்களை காப்பதில் அரசு உறுதியுடன் உள்ளது. ராஜ்நாத் சிங். முன்னாள் இராணுவ வீரர்களின் நலன்களை காப்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் இராணுவத்தினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ததில் முன்னாள் இராணுவத்தினரின் ஈடு இணையற்ற அர்ப்பணிப்பை பாராட்டுகிறேன். முன்னாள் இராணுவத்தினருக்கு ஒரே பதவி ஒரே ஊதியம் திட்டம் கொண்டுவர பிரதமர் மோடி எடுத்த முடிவு நீண்டகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது. முன்னாள் இராணுவத்தினரின் நலன் மற்றும் திருப்தியில் அரசின் அசைக்க முடியாத உறுதிக்கு இது சாட்சியமாக உள்ளது. முன்னாள் இராணுவத்தினரின் மறுவாழ்வுக்கு வேலை வாய்ப்பு கண்காட்சிகள் உட்பட பல நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது என தெரிவித்துள்ளார். அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் அக்னி பிரைம் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. ஒடிசா கடற்கரைக்கு கிழக்கே அப்துல் கலாம் தீவில் உள்ள 4ஆம் ஏவுதளத்திலிருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டுள்ளது. இதன்போது அக்னி பிரைம் ஏவுகணை இலக்குகளை மிக துல்லியமாக எட்டியதாக DRDO அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அக்னி பிரைம் ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று எதிரிகளின் இலக்கை தாக்கும் வல்லமை கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளுக்கு கோவிட் எதிர்ப்பு திறன் உருவாகியுள்ளதாக அறிவிப்பு. மும்பையில் 50% மேற்பட்ட குழந்தைகளுக்கு கோவிட் எதிர்ப்பு திறன் உருவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை மாநகராட்சி சார்பில் நடத்தப்பட்ட சோரே ஆய்வில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. இதன்படி மும்பையில் 50% குழந்தைகளுக்கு ஏற்கனவே கோவிட் தொற்று ஏற்பட்டு விட்டது. தற்போது 1 முதல் 18 வயதுக்கு உட்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 51.18% குழந்தைகளுக்கு கோவிட் எதிர்ப்பு திறன் உருவாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. சீன எல்லையில் மேலும் 50,000 இராணுவ வீரர்களை நிறுத்தியது இந்தியா. சீன எல்லையில் மேலும் 50,000 இராணுவ வீரர்களை இந்தியா நிறுத்தியுள்ளது. கடந்த வருடம் சீன இராணுவத்தினருக்கும் இந்திய வீரர்களுக்கும் இடையே லடாக் பகுதியில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இடம்பெற்ற மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். இதனால் இந்தியா சீனா எல்லை பகுதியில் பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து நிலவி வந்தமையினால் இரு தரப்பினரும் அதிகளவான படை வீரர்களை அப்பகுதியில் நிறுத்தினர். இந்நிலையில் இரு நாட்டு இராணுவ அதிகாரிகள் மேற்கொண்ட பல சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து எல்லையில் படைகள் ஓரளவு திருப்ப பெறப்பட்டன. ஆனாலும் சீன இராணுவத்தினரின் அத்துமுறலால் அவ்வப்போது பதட்டம் நிலவுகின்றமையினால் படைகள் முழுமையாக விலக்கிக் கொள்ளப்படவில்லை. சீன எல்லையில் தற்போது 2 லட்சம் இந்திய வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மேலும் 50,000 வீரர்களை சீன எல்லையில் நிறுத்துவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளது. அதாவது இந்திய எல்லை பகுதிக்குள் சீன இராணுவத்தினர் நடமாட்டத்தினை கட்டுப்படுத்தும் நோக்கில் கூடுதல் படைகள் குவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா நடவடிக்கைகள் இந்தியாவிற்கு உதவும் அமெரிக்கா. கொரோனா தொடர்பான எதிர்கால அவசர நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா இந்தியாவிற்கு 307 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது.
அமெரிக்காவின் சர்வதேச மேம்பாட்டு அமைப்பு இந்தியாவிற்கு ஏற்கனவே 150 கோடி ரூபாய் பெறுமதியான கொரோனா நிவாரண உதவிகளை வழங்கியுள்ள நிலையில் மீண்டும் 307 கோடி ரூபாயை வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பில் குறித்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு கொரோனாவால் அமெரிக்கா பாதிக்கப்பட்ட போது இந்தியா மருந்துகள், முகக்கவசம் உள்ளிட்டவற்றை வழங்கியது. தற்போது இந்தியா கொரோனாவை சமாளிக்க அமெரிக்க மக்கள் துணை நிற்கின்றனர். கொரோனா பரிசோதனை, தொற்று சார்ந்த மனநல ஆரோக்கிய சேவைகள், குக்கிராமத்திற்கும் மருத்துவ வசதி உள்ளிட்டவற்றுக்காக இந்தியாவுக்கு கூடுதலாக 307 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. கொரோனா தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 குழந்தைகள் கொள்கை குறித்து அசாம் முதலமைச்சர் விளக்கம். 2 குழந்தைகள் கொள்கை மூலமே வறுமையையும் கல்வி அறிவின்மையையும் போக்க முடியும் என அசாம் மாநில முதலமைச்சர் கிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளார். 2 குழந்தைகள் வரை பெற்றவர்களே அரசு வேலைவாய்ப்பு நலத்திட்டங்களை பெற முடியும் என்பதை படிப்படியாக நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அதற்கு சட்டம் இயற்ற உள்ளதாகவும் அசாம் மாநில முதலமைச்சர் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தார். முஸ்லிம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மேற்படி விளக்கமளித்துள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இது குழந்தை கொள்கைக்கு இஸ்லாமியர்களிடம் எந்த எதிர்ப்பும் இல்லை என்றும் இஸ்லாமிய அமைப்பினர் பலர் இதனை வரவேற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் தடுப்பூசி தட்டுப்பாடு. தமிழகம் முழுவதும் தடுப்பூசி தட்டுப்பாடு நிலை வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பின்னர் ஏமாற்றமடைந்தமையால் பல இடங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 45 மையங்கள் மற்றும் 19 நகர்ப்புற சுகாதார மையங்களில் தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் தற்போது தட்டுப்பாடு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி இருப்பு வரும் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழகத்திற்கு மத்திய அரசிடமிருந்து இதுவரை 1,46,39,940 தடுப்பூசிகள் பெறப்பட்டது. இதில் 1,45,50,494 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் 2வது அலை தாக்கத்திற்கு பிறகு தடுப்பூசி போடுவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச பயணிகள் விமானங்களுக்கான பயணத்தடை நீடிப்பு. கொரோனா தொற்றின் காரணமாக இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் பயணிகள் விமானங்களுக்கான தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து DGCA எனப்படும் உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்குநரகம் விடுத்துள்ள அறிக்கையில் மேற்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் சர்வதேச பயணிகள் விமானங்கள் இயக்குவதற்கு ஜூன் மாதம் 30 வரை விதிக்கப்பட்டிருந்த தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் விமானங்களுக்கு பொருந்தாது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுவர்களை கொத்தடிமைகளாக விற்க முயற்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 40 சிறுவர்கள் உள்ளிட்ட 80 பேரை கொத்தடிமைகளாக விற்பதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மாநிலத்திலிருந்து பஞ்சாப் செல்லும் கர்மபூமி எக்ஸ்பிரஸ் ரயிலில் 80 பேரும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது மீட்கப்பட்ட 40 சிறுவர்களும் 15 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் என தெரிவித்துள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் தப்பி சென்றுள்ள நிலையில் அவர்களை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. லடாக் பகுதியில் பிப்ரவரிக்கு பிறகு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. கிழக்கு லடாக்கில் உள்ள பாங்காங் பகுதியில் இருந்து இந்தியாவும் சீனாவும் கடந்த பிப்ரவரியில் படைகளை விலக்கிக் கொண்ட பிறகு இயல்பு நிலை தொடர்கிறது என இராணுவ தலைமை தளபதி நரவானே தெரிவித்துள்ளார். காணொலி முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், கிழக்கு லடாக்கில் உள்ள பங்காங் ஏரியின் வடக்கு தெற்கு கரைகளில் இருந்தும் கைலாஸ் தொடரில் இருந்தும் கடந்த பிப்ரவரியில் இந்தியாவும் சீனாவும் படைகளை விலக்கிக் கொண்டன. அப்போதிலிருந்து எல்லை கோட்டு பகுதியில் அமைதி நிலவுகிறது. எல்லையில் முழுமையாக அமைதி திரும்புவதற்காக சீன அரசுடன் அரசியல் ரீதியாகவும் தூதரக ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இந்தியா தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கும் இடையே நம்பிக்கையை கட்டமைக்க உதவிகரமாக இருந்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் மற்ற சில பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை உள்ளது என தெரிவித்துள்ளார். கோவேக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை முடிவுகள் பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியீடு. கோவேக்சின் தடுப்பூசியின் 3ஆம் கட்ட பரிசோதனை முடிவுகளை பாரத் பயோடெக் நிறுவனம் வெளியிட்டுள்ளது.
இதன்படி இந்த தடுப்பூசியானது கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ளவர்களிடம் கோவாக்சின் தடுப்பூசி 93.4% செயல்திறன் கொண்டதாக உள்ளது. 130 கொரோனா நோயாளிகளிடம் கோவாக்சின் 3ஆம் கட்ட பரிசோதனை நடத்தி முடித்த நிலையில் பாரத் பயோடெக் நிறுவனம் இவ்வாறு அறிவித்துள்ளது. கொரோனா அறிகுறிகள் உள்ள நோயாளிகளிடம் கோவாக்சின் தடுப்பூசி 77.8% செயல்படுகிறது என்றும் டெல்டா வைரசுக்கு எதிராக 65.2% செயல்திறன் கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுடன் இணைந்து பாரத் பயோடெக் நிறுவனம் கோவாக்சின் தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளது. முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கோவாக்சின் தடுப்பூசிக்கு இந்தியாவில் அவசரகால பயன்பாட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அறிகுறிகள் உள்ளவர்களிடம் கோவாக்சின் தடுப்பூசி 77.8% செயல்திறன் கொண்டது என்று பாரத் பயோடெக் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலக செய்திகள். கனடாவில் மேலும் 2 கத்தோலிக்க தேவாலயங்களில் தீ விபத்து. மேற்கு கனடாவில் மேலும் 2 கத்தோலிக்க தேவாலயங்கள் தீப்பற்றி எரிந்துள்ளன. பிரிட்டிஷ் கொலம்பியாவில் செயின்ட் ஆன் தேவாலயம் மற்றும் சோபகா தேவாலயத்தில் சுமார் 1 மணி நேர இடைவெளியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 2 தேவாலயங்களும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ள நிலையில் இந்த தீ விபத்து சந்தேகத்திற்குரியவை என அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த வாரம் திங்கட்கிழமை தேசிய பழங்குடி மக்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்ட போது மாகாணத்தில் உள்ள 2 கத்தோலிக்க தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. எனவே முந்தைய தீ விபத்து மற்றும் புதிய தீ விபத்து பற்றிய விசாரணைகள் எந்தவொரு கைதுகளும் குற்றச்சாட்டுகளும் இன்றி நடந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். பிரித்தானிய இராணுவ இரகசிய ஆவணங்கள் பேருந்து நிறுத்தத்தில் கண்டுபிடிப்பு. விசாரணைகள் ஆரம்பம். பிரித்தானிய இராணுவ இரகசிய ஆவணங்கள் இங்கிலாந்தின் தெற்கில் உள்ள ஒரு பேருந்து நிறுத்தத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்கா வெளியேறிய பிறகும் அங்கு பிரித்தானிய படையினர் இருந்தால் என்னவாகும், கிரைமியா கடல் பகுதியில் போர்க்கப்பலை செலுத்தினால் ரஷ்யா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது போன்ற பல்வேறு இரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு பேருந்து நிறுத்தத்தின் பின்னால் மழை நனைத்த குவியலில் 50 பக்க ஆவணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பிபிசி தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறை ஊழியர் ஒருவரால் தவறவிடப்பட்ட இந்த ஆவணங்களை கண்டெடுத்த ஒருவர் அதனை பிபிசி ஊடகத்திடம் ஒப்படைத்துள்ளார். இந்நிலையில் இந்த விடயம் குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் விசாரணையை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது. பிபிசியின் கூற்றுப்படி இந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதிக்குள் அனைத்து படைகளையும் திரும்பப் பெறுவதற்கான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் திட்டத்தை நேட்டோ பின்பற்றிய பின்னர் ஆப்கானிஸ்தானில் பிரித்தானியாவின் இராணுவ தடம் குறித்த மிகவும் முக்கியமான பரிந்துரைகளை அந்த கட்டுரை கோடிட்டு காட்டுகிறது. பிரித்தானியாவின் புதிய சுகாதாரத்துறை செயலாளராக சஜித் ஜாவித் நியமனம். பிரித்தானியாவின் புதிய சுகாதாரத்துறை செயலாளராக சஜித் ஜாவித் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் கடந்த ஆண்டு திரைச்சேரியின் முன்னாள் தலைவரும் உள்துறை செயலாளராக இருந்தபோது அதிகார மோதல் காரணமாக பதவியை ராஜினாமா செய்த சஜித் ஜாவித் தற்போது மீண்டும் அமைச்சர் சபையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை தனது பதவியேற்ற சஜித் ஜாவித் சமூக முன்னோடி விதிகளை மீறி ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்த முன்னாள் சுகாதாரத்துறை செயலாளர் மாட் கான்காக்கை அவரது சேவைக்காக பாராட்டினர். அத்துடன் சுகாதார மற்றும் சமூக பாதுகாப்பு மாநில செயலாளராக கௌரவ சஜித் ஜாவித் செயலாளராக நியமிக்கப்படுவதற்கு ராணி மகிழ்ச்சி அடைந்துள்ளார் என அரசாங்க அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. ஆஸ்திரேலியாவில் ஒரே நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கடந்த பல மாதங்களில் முதல் முறையாக ஆஸ்திரேலியாவில் ஒரே நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இதனால் சிட்னி மற்றும் டார்வின் நகரங்களில் புதிய திரிபால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஜூலை 9ஆம் தேதி வரை முடக்கநிலை கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய உத்தரவுகளுக்கு பிறகு சுமார் 50 லட்சம் மக்கள் மீண்டும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இது தவிர குயின்ஸ்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பகுதியில் ஒரே நேரத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனிடையே தென்கிழக்கு டவுன்ஸ்வில்லே, மக்னெடிக் தீவு மற்றும் பாம் தீவு ஆகிய பகுதிகளுக்கு 3 நாள் முடக்கநிலை கட்டுப்பாடுகளை குயின்ஸ்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள உள்ளூர் தொற்று பரவலை கண்காணிக்கும் மாநில அதிகாரிகள் சர்வதேச வருகையை கட்டுப்படுத்தவும், கொட்டல் தனிமைப்படுத்தலுக்கு தீர்வு காணவும் மற்றும் தடுப்பூசி தயாரிப்பை விரைவுபடுத்தவும் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றனர்.
கடந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளொன்றுக்கு சராசரியாக கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாக இருந்தது. ஆனால் தற்போது நாளொன்றுக்கு 30 தொடக்கம் 40 பேர் கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இதுவரை 4.7% பேர் மட்டுமே 2வது அளவு கொரோனா தடுப்பூசியை செலுத்தியுள்ளனர். ஸ்வீடன் பிரதமர் ஸ்டீபன் லோஃபென் ராஜினாமா. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து ஒரு வாரமான நிலையில் ஸ்வீடன் பிரதமர் ஸ்டீபன் லோஃபென் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திங்கட்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்த 63 வயதான சமூக ஜனநாயக கட்சி தலைவர் ஸ்டீபன் லோஃபென் புதிய தலைமையை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை சபாநாயகரிடம் ஒப்படைத்துள்ளார். பிரதமர் ஸ்டீபன் லோஃபென் பதவி விலகினாலும் புதிய அரசாங்கம் அமையும் வரை அவர் தலைமையிலான நிர்வாகம் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளும். தனது பதவியை ராஜினாமா செய்தது குறித்து ஸ்டீபன் லோஃபென் கூறுகையில், பிரதமராக என்னை விடுவிக்குமாறு நான் சபாநாயகரிடம் கோரியுள்ளேன். இது நான் எடுத்த மிக கடினமான அரசியல் முடிவு. கொரோனா வைரஸ் தொற்று கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்தி முன்கூட்டியே தேர்தல் நடத்துவது சிறந்த முடிவல்ல என கூறினார். மாற்று தலைமையை முடிவு செய்யாமல் தனக்கு எதிராக வாக்களித்ததாக ஸ்டீபன் லோஃபென் குற்றம் சாட்டினார். ஸ்வீடனில் புதிதாக கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான வாடகை கட்டுப்பாடுகளை எளிதாக்க அரசாங்கம் திட்டமிட்டது. இதற்கு இடதுசாரி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. அரசாங்கத்துக்கான ஆதரவை திரும்ப பெற்றது. இதையடுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மொத்தம் உள்ள 349 உறுப்பினர்களில் 181 உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தனர். இதனால் தீர்மானம் வெற்றி பெற்றது. ஸ்வீடனில் எதிர்க்கட்சியால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு வெளியேற்ற முதல் பிரதமர் ஸ்டீபன் லோஃபென் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக தனது கட்சி ஸ்டீபன் லோஃபனுக்கு எதிராக வாக்களித்திருந்தாலும் ஒருபோதும் வலதுசாரி தேசியவாத அரசாங்கம் அமைவதற்கு ஆதரவு அளிக்காது என இடதுசாரி கட்சி தலைவர் நூசி தாட்ஸ் கோஸ்டர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அதிக வெப்பநிலை காரணமாக பலர் உயிரிழப்பு. கனடாவில் பதிவாகும் அதிக வெப்பமான காலநிலை காரணமாக பலர் உயிரிழந்துள்ளதாக வான்கூவர் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் 140க்கும் அதிகமானோர் திடீர் மரணத்தை தழுவியதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். குறித்த வெப்பமான காலநிலை காரணமாக அதிக அளவில் வயது முதிர்ந்தவர்களை உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 3வது நாளாக செவ்வாய்க்கிழமை 49.5 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது என்றும் இந்த வெப்பநிலை முன்னெப்போதும் பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்த வெப்பநிலை காரணமாக வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஆங் சான் சூகிக்கு சட்ட ரீதியான பின்னடைவு. தேச துரோக வழக்கில் தனக்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆதாரங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஆங் சான் சூகியின் கோரிக்கையை நீதிபதி நிராகரித்துள்ளார். இதன் காரணமாக மியான்மரில் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட ஆங் சான் சூகிக்கு சட்ட ரீதியான பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையிட அனுமதி வாங்கப்படும் அதேவேளை தீர்ப்பு வெளியாகும் வரை ஆங் சான் சூகிக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியான்மர் அரசாங்கத்தின் முன்னாள் ஆலோசகரான ஆங் சான் சூகி பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளார். கொரோனா விதிகளை மீறியமை, சட்டவிரோதமாக ஒலிபரப்பு கருவிகளை வைத்திருந்தமை, லஞ்சம் பெற்றமை உள்ளிட்ட வழக்குகள் அவர் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வேல்ஸ் இளவரசி டயானாவின் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் உருவச்சிலை திறப்பு. கேம்பிரிட்ஜ் மற்றும் சசெக்ஸ் இளவரசர்கள் அவர்களின் தாய் வேல்ஸ் இளவரசி டயானாவின் 60வது பிறந்த நாளில் சிலை ஒன்றை திறந்து வைக்க உள்ளனர். 2017ஆம் ஆண்டில் சகோதரர்களால் ஆணையிடப்பட்ட இந்த சிலை கென்சிங்டன் அரண்மனையின் மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட சுங்கன் கார்னரில் நிறுவப்பட உள்ளது. இந்த நேரத்தில் அரண்மனைக்கு வருபவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய மரபையும் பிரதிபலிக்க இது உதவும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த நிகழ்வின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் எடின்பர்க் இளவரசின் இறுதிச் சடங்கிற்கு பிறகு வில்லியம் மற்றும் ஹாரி ஆகியோர் சந்தித்துக் கொள்கின்றனர். தனது தனிமைப்படுத்தலை நிறைவு செய்வதற்காக தனது மனைவி மற்றும் அவர்களது 2 குழந்தைகளுடன் அமெரிக்காவில் வசிக்கும் ஹாரி கடந்த வாரம் பிரித்தானியாவுக்கு வந்தார். ஸ்கொட்லாந்தில் கிட்டத்தட்ட 2000 கோவிட் தொற்றுகள் யூரோ 2020 கால்பந்து போட்டிகளை பார்க்கும் மக்களுடன் இணைக்கப்பட்டுள்ளன. 1991 தொற்றுகளில் 3/2 பங்கு ஜூன் 18ஆம் தேதி இங்கிலாந்து ஸ்கொட்லாந்து போட்டியை காண லண்டனுக்கு சென்றவர்கள் என ஸ்கொட்லாந்து பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த போட்டியை வெம்பிளி விளையாட்டரங்கிலிருந்து 397 ரசிகர்கள் பார்வையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கிளாஸ்கோவில் உள்ள கஃபான்சோன் அல்லது காம்டனில் நடந்த இரு போட்டிகளை காண கலந்து கொண்டவர்களுடன் ஒப்பிடுகையில் இது குறைந்த எண்ணிக்கையிலான தொற்றாகும்.
கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாக வெம்பிளியில் நடந்த போட்டிக்கு ஸ்கொட்லாந்துக்கு 2600 டிக்கெட்டுகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன. ஆனால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் டிக்கெட் இல்லாவிட்டால் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று எச்சரித்த போதிலும் லண்டனுக்கு பயணம் செய்ததாக நம்பப்படுகிறது. பிரித்தானியாவில் தஞ்சம் கோருவதற்காக காத்திருக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தஞ்சம் கோருவதற்காக பிரித்தானியாவில் காத்திருக்கும் புலம்பெயர்ந்தோரின் எண்ணிக்கை 2010ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு இறுதிக்குள் 9 மடங்கு உயர்ந்துள்ளது. தற்போது 65,000 பேர் காத்திருப்பு வரிசையில் உள்ளதாக அகதிகள் சபையில் பெற்ற அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அகதிகள் சபையில் தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் உள்துறை அலுவலகத்திலிருந்து புள்ளி விவரங்கள் பெறப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் ஒரு காலாண்டில் அதிகரித்த ஒரு பின்னடைவுக்கு தொற்று நோய் பங்களித்திருப்பதாக நிறுவனத்தின் பகுப்பாய்வு காட்டுகிறது. எனினும் உடைந்த புகலிட முறையை சரி செய்ய ஒரு திட்டம் இருப்பதாக உள்துறை அலுவலகம் கூறியுள்ளது. சீனா மிக விரைவாக அணு ஆயுதங்களை குவித்து வருகின்றது, அமெரிக்கா கவலை. சீனா மிக விரைவாக அணு ஆயுதங்களை குவித்து வருகின்றது கவலை அளிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சீனா 100க்கும் மேற்பட்ட அணு ஆயுத ஏவுகணை கிடங்குகளை வைத்திருப்பதாக வாஷிங்டன் போஸ்ட் இதழில் அண்மையில் வெளியான செய்தியை தொடர்ந்து இந்த தகவல் வெளிவந்துள்ளது. இது குறித்து அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் நெட் பிரைஸ் கூறுகையில், சீனா மிக விரைவாக அணு ஆயுதங்களை குவித்து வருவதை சில செய்திகளும் வேறு சில நடவடிக்கைகளும் காட்டுகின்றன. இது போன்ற ஆயுத குவிப்பை அவ்வளவு எளிதாக மறைத்துவிட முடியாது என கூறினர். சீனாவின் மேற்கு பாலைவன பகுதியில் ஏவுகணை கிடங்குகள் அமைக்கப்பட்டிருப்பதாக செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலமாக செய்திகள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த செப்டம்பரில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி சீனாவில் சுமார் 100 ஏவுகணைகள் இருந்தன. ஆனால் வரும் ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வர்த்தகம், உளவு மற்றும் தொற்று நோய் தொடர்பாக அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான உறவுகள் சமீபத்திய காலங்களில் மோசமடைந்துள்ளன. கோவிட்-19 கனடாவில் கடந்த 24 மணித்தியாலத்தில் 1007 பேர் பாதிப்பு, 43 பேர் உயிரிழப்பு. கனடாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் கடந்த 24 மணித்தியாலத்தில் 1007 பேர் பாதிக்கப்பட்டதோடு 43 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகளவில் கோவிட்-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 24வது நாடாக விளங்கும் கனடாவில் இதுவரை மொத்தமாக 14,16,317 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 26,338 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள 6,335 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 466 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 13,83,644 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். வேல்ஸ் அணியை 4-0 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தியது டென்மார்க். 2020ஆம் ஆண்டுக்கான யூரோ கிண்ண கால்பந்து தொடரின் 2வது சுற்றுப் போட்டியில் வேல்ஸ் அணியை 4-0 என்ற கோல்கள் கணக்கில் வீழ்த்தி டென்மார்க் வெற்றி பெற்றுள்ளது. நெதர்லாந்தின் ஜோஹன் குருச்சாஃப் அரேனா விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இப்போட்டியில் டென்மார்க் வீரர் காஸ்பர் டோல்பெர்க் 27வது மற்றும் 48வது நிமிடத்தில் அடுத்தடுத்து கோல்களை புகுத்தினர். பின்னர் 88வது நிமிடத்தில் அவ்வணி சார்பாக ஜோஹிம் முஹ்லே அடுத்த கோலை புகுத்த டென்மார்க் அணி 3-0 என்ற கோல்கள் கணக்கில் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து மேலதிக நேரத்தில் டென்மார்க் அணி சார்பாக மார்டின் பிரைத்வைத் மற்றும் ஒரு கோலை அடிப்பதற்கு முன்னர் வேல்ஸ் அணியின் மாற்று வீரர் ஹாரி வில்சனுக்கு சிவப்பு அட்டை காட்டப்பட்டது. இருப்பினும் டென்மார்க் அணி குறித்த போட்டியில் 4-0 என்ற கோல்கள் கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இத்தாலி, சுவிட்சர்லாந்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய கடினமான குழு ஏயிலிருந்து சிறப்பாக விளையாடி 2வது சுற்றுக்கு முன்னேறிய வேல்ஸ் அணியின் பயணத்திற்கு டென்மார்க் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 2வது T20 மேற்கிந்திய தீவுகளுக்கு தென்னாப்பிரிக்கா பதிலடி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான 2வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 16 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலை பெற்றுள்ளது. கிரனடா மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது.
இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 177 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக பவுமா 46 ஓட்டங்களையும் ஹென்ரிக்ஸ் 42 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சில் ஓபர்ட் மெக்கோய் 3 விக்கெட்டுகளையும், கெவின் கிக்லாயர் 2 விக்கெட்டுகளையும், ஜெசன் ஹோல்டர் மற்றும் ஆந்திரே ரசல் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 178 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 150 ஓட்டங்களை மட்டுமே பெற முடிந்தது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ஹென்றி பிளட்சர் 35 ஓட்டங்களையும், பெபியன் அலேன் 34 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். தென்னாப்பிரிக்கா அணியின் பந்துவீச்சில் கார்கிசோர் ரபாடா 3 விக்கெட்டுகளையும், ஜோர்ஜ் லிண்டே 2 விக்கெட்டுகளையும், லுங்கிங்கிடி, ஹென்ரிச் நோட்சே மற்றும் டப்ரெஸ் சம்சி ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக முக்கிய 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜோர்ஜ் லிண்டே தெரிவு செய்யப்பட்டார். விம்பிள்டன் பகிரங்க டென்னிஸ் முதலாவது சுற்று போட்டிகளின் முடிவுகள். ஆண்டின் 3வது கிராண்ட்ஸ்லாம் அந்தஸ்து பெற்ற விம்பிள்டன் பகிரங்க டென்னிஸ் தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. உலகில் மிகவும் பழமையான இந்த தொடர் புத்தரையில் நடைபெறும் சிறப்புமிக்க தொடராகும். ஆண்கள், பெண்கள் என 2 பிரிவினருக்கு நடைபெறும் இத்தொடரில் மொத்தம் 4 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இதன்படி தற்போது நடைபெற்று வரும் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதலாவது சுற்று போட்டிகளின் முடிவுகளை பார்க்கலாம். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதலாவது சுற்று போட்டியில் பிரித்தானியாவின் ஆண்டி முர்ரேவும் ஜோர்ஜியாவின் நிகோலாஸ் பாசிலாஸ்விலியும் பல பரீட்சை நடத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆண்டி முர்ரே 6-4, 6-3, 5-7, 6-3 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினர். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதலாவது சுற்று போட்டியில் செர்பியாவின் முன்னணி வீரரான நோவக் ஜோகோவிச் பிரித்தானியாவின் ஜேக் டிரப்பருடன் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் நோவக் ஜோகோவிச் 4-6, 6-1, 6-2, 6-2 என்ற செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு முதலாவது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் பிரான்சிஸ் டியாஃபோ கிரேக்கத்தின் ஸ்டெபினோஸ் சிட்சிபாஸை எதிர்கொண்டார். எதிர்பார்ப்பு மிக்க இப்போட்டியில் பிரான்சிஸ் டியாஃபோ 6-4, 6-4, 6-3 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்குள் நுழைந்தார். இதேபோல் பெண்களுக்கான ஒற்றையர் முதலாவது சுற்று போட்டியில் சீனாவின் வாங் சினியும் அமெரிக்காவின் சோபியா ஹெனினும் பல பரீட்சை நடத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சோபியா ஹெனின் 6-4, 6-2 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்தார். பெண்களுக்கான ஒற்றையர் முதலாவது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் ஸ்லோன் ஸ்டீவன்ஸும் செக்குடியரசின் பெட்ரா கிவிட்டோவாவும் மோதினர். இப்போட்டியில் ஸ்லோன் ஸ்டீவன்ஸ் 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு முன்னேறினர். பெண்களுக்கான ஒற்றையர் முதலாவது சுற்று போட்டியில் பெலராஸின் ஆரியானா சபாலெங்கா ரொமேனியாவின் மோனிகா நிகுலெஸ்குவுடன் பல பரீட்சை நடத்தினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் ஆரியானா சபாலெங்கா 6-1, 6-4 என்ற நேர் செட் கணக்குகளில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். ஒரே ஒரு ஓட்டத்தால் மேற்கிந்திய தீவுகள் தோல்வி. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான பரபரப்பான T20 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா ஒரே ஒரு ஓட்ட வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இவ்விரு அணிகளுக்கிடையிலான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் 3வது போட்டி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்கா அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ஓட்டங்களை எடுத்தது. குயின்டன் டி கோக் 72 ஓட்டங்களை பெற்றார். அடுத்து துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை பெற்று ஒரே ஒரு ஓட்டத்தால் தோல்வியடைந்தது. 20வது ஓவரில் வெற்றிக்கு 15 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் இறுதிப் பந்தில் ஹர்பேபியன் அலன் சிக்ஸர் அடித்தும் மேற்கிந்திய தீவுகள் அணியால் வெற்றி பெற இயலவில்லை. போட்டியின் நாயகனாக 4 ஓவர்களில் 13 ஓட்டங்களை மட்டும் கொடுத்து 2 விக்கெட்டுகளை முக்கிய தருணத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்காவின் டப்ரெஸ் சம்சி தெரிவானார். இந்த வெற்றியின் மூலம் T20 தொடரில் தென்னாப்பிரிக்கா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உதைபந்தாட்ட சம்மேளன தேர்தல், வவுனியாவிற்கு உதவி பொருளாளர் பதவி. இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் உதவி பொருளாளருக்கான தேர்தலில் வவுனியாவைச் சேர்ந்த அருணகிரிநாதன் நாகராஜன் வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் புதிய நிர்வாக சபை தேர்தல் புதன்கிழமை இடம்பெற்றது. குறித்த தேர்தலில் வவுனியா மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தி உதவி பொருளாளர் பதவிக்கு நாகராஜன் போட்டியிட்டிருந்தார். இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று குறித்த பதவிக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
இவர் 4 வருடங்கள் வவுனியா மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆகவும் 2 வருடங்கள் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் முக்கிய பதவிக்கு வவுனியாவிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி படுதோல்வி, ஒருநாள் தொடரை வென்றது இங்கிலாந்து. இலங்கை அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையை பெற்றதுடன் தொடரையும் கைப்பற்றியுள்ளது. லண்டன் கெனிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடுப்பை தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 241 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக தனஞ்சய டி சில்வா 91 ஓட்டங்களையும் தசுன் சானக 47 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சில் சேம் கெர்ரன் 5 விக்கெட்டுகளையும் டேவிட் வில்லி 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 242 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய இங்கிலாந்து அணி 43 ஓவர்கள் நிறைவில் வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது. இதனால் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் அபார வெற்றி பெற்றது. இதன்போது அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக ஒயின் மோர்கன் ஆட்டமிழக்காது 75 ஓட்டங்களையும், ஜோ ரூட் ஆட்டமிழக்காது 68 ஓட்டங்களையும், ஜேசன் ரோய் 60 ஓட்டங்களையும் பெற்றுக் கொண்டனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சில் வனிந்து கசரங்க மற்றும் சமிக கருணாரத்ன ஆகியோர் தலா 1 விக்கெட்டினை வீழ்த்தினர். இப்போட்டியின் ஆட்ட நாயகனாக தனது சிறந்த ஒருநாள் பந்து வீச்சை பதிவு செய்த சேம் கெர்ரன் தெரிவு செய்யப்பட்டார். இத்துடன் இவ்வாரத்திற்கான வாரம் ஒரு வலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வாரம் ஒரு வலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.